கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாலை வேளையிலும் கர்த்தர் உங்களோடு பேச போகிறார். ஒரு 6 நிமிடங்களை அவருக்கு ஒதுக்கி கொடுங்கள். ஆண்டவரே, நாங்கள் உம்மை சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, நிறைய காலத்தில் எங்களை மறவாத தேவனாக இருக்கிறீர். எங்களுடைய பெயர்கள் உம்முடைய சமூகத்தில் இருக்கிறது கர்த்தாவே. எங்களுடைய சிந்தனைகள் உம்முடைய சமூகத்தில் இருக்கிறது கர்த்தாவே. எங்களுடைய கேடுபாடுகள் உம்முடைய சமூகத்தில் இருக்கிறது ஐயா. எங்களுடைய துதி சோத்திரங்கள் உம்முடைய சமூகத்தில் இருக்கிறது. இந்த மாலைவேளை நீர் என்ன பேச சித்தம் கொண்டிருக்கிறீரோ அந்த வார்த்தையை மாத்திரம் ஒவ்வொருத்தரோடு இடைப்படுவீராக. இந்த சத்தியத்தை அநேக பேருக்கு ஆசீர்வதித்து கொடுப்பீராக. இயேசுனுடைய வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மாலை வேளையிலும் கூட ஆகாபும் ஆகாயமும் 1 ராஜாக்கள் 18:43. தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். 7ஆம் தரம் அவன், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல்லு என்றான். அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரவேலுக்கு போனான். பிரியமார்களே, எலியா கர்மேல் பருவத்தில் மேலே ஏறுகிறாரு. இங்கே ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். சில காரியங்கள் தேவன் குறிப்பிட்ட காலம்தான் நிறைவேறும். என்னதான் நீங்கள் திருமணத்துக்கு எவ்வளோதான் முயற்சி பண்ணினாலும், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும், தேவன் எந்த தேதியிலே தான் திருமணத்தை குறிக்கிறாரோ அந்த தேதியில் தான் நடைபெறும். சில வீடுகளிலே அண்ணன்களுக்கு 24 வயசுலேயே கல்யாணம் ஆகி விடுகிறது. தம்பிமார்களுக்கு 30 வயசில் தான் ஆகிறது. அவர்களுடைய தாயார் ரொம்ப தேவனிடத்தில் முறையிட்டு கொண்டே இருப்பார்கள். ஐயா, மூத்த பையனுக்கு உடனடியாக கொடுத்தேரே, அது காலதாமதம் ஆகத்தான் செய்யும். அதுக்கு என்ன உதாரணம் என்றால், இங்கே பார்க்கின்ற வேளையிலே இங்கே எலியா ஒரு காரியங்களை செய்கிறார். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில், என்னுடைய வாக்கின் அல்லாமல் மழை பெய்யாது. சரி, இப்போது அதில் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், இன்றைக்கு என்னை அவனுக்கு காண்பிப்பேன் என்று எலியா தீர்க்கதரிசி உபதியா மூலமாக சொல்லி அனுப்புகிறார். அங்கே சொல்லி அனுப்பினோன்னே இப்பொழுது மழை பெய்ய போகிறது. அந்த காரியங்கள் 3 வருடங்கள் கழித்து அங்கே மழை பெய்ய போகிறது. ஆனாலும் எலியா தீர்க்கதரிசி 7வது தடவை சிகரத்தின் மேல் ஏறி தரைமட்டு பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து, எலியா கர்மேல் பருவத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி 7 தடவை எங்கள் முழங்கால் போட்ட பிறகுதான் சிறிய மேகம் எழும்பி அந்த தேசத்துக்கு வந்தது. ஏன் அங்கே எலியா தீர்க்கதரிசி சொன்ன உடனே மழை பெஞ்சிருக்கலாமா? 3 வருஷம் ஆண்டவர் வெயிட் பண்ணார? இல்லை, அதன் பிறகும் 7 தடவை அவன் முழங்கால் படியிட்டு அங்கே நின்ற பிறகுதான் மழை பெய்தது. சில நேரங்களிலே சில நன்மைகள் வருவதற்கு சற்று காலதாமதம் ஆகும். ஆகவே மகனே, மகளே, நீ சோர்ந்து போகாத. தேவன் உன்னுடைய வீட்டிலே அந்த ஆகாப்பில் அந்த இஸ்ரேல் தேசத்துக்கு நல்ல மழையை கொடுத்த மாதிரி நல்ல ஆசீர்வாதமான மழையை கொடுக்க போகிறார். அருமையான நெல் நல்ல விளைச்சலை தரப்போகிறது. உன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் நல்ல பந்தியிலே ஒலிவு மர கன்றுகளைப் போல நல்ல திரட்சி உள்ளவர்களாகி நல்ல வருமானத்தை கொண்டு வரத்தான் போகிறார்கள். ஆனால் பிரசங்கி சொல்லுகிறார், பிரசங்கி 3ஆம் அதிகாரத்திலே, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் இருக்கிறது. ஆகவே உன்னுடைய வீட்டிற்கு வருமானம் வருவதற்கு ஒரு காலம் இருக்கிறது. இங்கே எலியா தீர்க்கதரிசி அன்றைக்கி சொன்ன உடனே டக்குனு மழை வரல. அவர் பார்த்தாரு, இன்னும் தேவனுடைய சமூகம் கொஞ்சம் இறங்க வேண்டி இருக்குது, தேவனுடைய கண்களில் இன்னும் கிருபை கிடைக்க வேண்டி இருக்குது, தேவனுடைய பிரசன்னம் என்ன தேவைப்படுகிறது. 7வது தடவை போய் பார்க்கும்போது தான் அந்த மேகம் இறங்கிட்டு, வானத்தின் மேலே மேகம் இறங்கினது. அந்த சமுத்திரத்தில் உள்ளங்கை அளவுக்கு அங்கே மேகம் காணப்பட்டது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆக இந்த காரியத்தெல்லாம் நீங்கள் உங்களுடைய மனதிலே வைத்து சிந்தனை பண்ண வேண்டும். ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது? நீங்கள் நினைத்த உடனே எல்லா காரியமும் நடக்காது. குறிப்பிட்ட காலங்கள் வரைக்கும் தான் ஆண்டவர் குறிப்பிட்ட காலத்திலே குறிப்பிட்ட காரியத்தை செய்வார். பாருங்கள், கர்த்தருக்கு பிரியமானவர்களே, 2009 2012 வரைக்கும் நான் தமிழன் டிவிலே ஆண்டவருடைய கிருபையினாலே செய்து கொடுத்தேன். பிற்பாடு நான் ஒரு நாளிலும் கூட நான் ஒரு டிவி செய்தியாளர் என்பது என் மைண்டுக்குள்ளே இருக்கிறதே இல்லை. ஆண்டவர் சொன்னார், செஞ்சார், அதோடு நான் விட்டுட்டேன். பாருங்கள், பலபடி கர்த்தருக்கு பிரியமானவர்களே, 2022 கடைசியிலே பலபடி இப்போது டிவிகளிலே செய்தி கொடுக்க வைத்து விட்டார். ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஏன் சொல்லுகிறேன், இடப்பட்ட காலங்களில் ஒரு 6-7 வருஷங்கள் நான் எல்லாம்
நான் ஒரு டிவி செய்தியாளர் என்பதை டிவியில் செய்தி கொடுத்தேனே என்பதை மறந்து போய்விட்டேன். ஆனால் கர்த்தர் அதை நினைவிலே வைத்திருந்தார். இப்பொழுது பழையபடி என்ன கொண்டு வருகிறார் என்றால் டிவியில் செய்தி கொடுத்து அநேகம் பேருக்கு ஆசீர்வாதமாக வைத்து கொண்டிருக்கிறார். ஆகவே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. எலியா சொன்ன உடனே எங்கள் மழை வந்து விடவில்லை. 7 தடவை கர்மேல் பருவத்தில் போய் சிகரத்தில் போய் முட்டங்காலை போட வைத்தார். அதன் பிறகுதான் மழை வந்தது. உன்னுடைய குடும்பத்துக்கும் நன்மை இன்னும் தேவையாகப்படுகிறது என்றால் நீ இன்னும் உன்னுடைய முட்டங்கால்களை பலப்படுத்து, உன்னுடைய உபவாசத்தை பலப்படுத்து, உன்னுடைய உபவாசத்தை அதிகப்படுத்து, உன்னுடைய கெட்ட குணங்களை விட்டுவிட இன்னும் கர்த்தரிடத்திலே தாழ்மைப்படு. அப்பொழுது நீ விரும்புகிற நன்மை உன்னை வந்து அடையும், உன் வீட்டை வந்து அடையும். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, நல்ல ஆழமான சத்தியத்துக்காக நன்றி ஆண்டவரே. இன்னும் எங்களிடத்தில் ஏதோ குறை இருக்கிறது ஐயா, ஏதோ தவறு இருக்கிறது கர்த்தாவே. குற்றங்கள் குறைகளை மன்னிப்பீராக. அதனாலேயே கர்த்தாவே இன்னும் நன்மை வராது இருக்கிறது கர்த்தாவே. யார் ஒருவர் தங்களை தாழ்த்துகிறார்களோ அவர்களுக்கு இன்றைக்கே மழை பெய்யற்றோண்டவரே, ஆசீர்வாதமான மழை பெய்யற்றோண்டவரே. இருக்கிற எல்லா தடைகளுக்கும் நீக்கி போடுகின்றவரே. குழந்தை பாக்கியத்தை கொடுங்க தகப்பனே. வீடு வாசல்களை ஏற்படுத்தி கொடுங்க தகப்பனே. அண்ணன் தம்பி உறவுகள் சீராகட்டும், சரியாகட்டும் கர்த்தாவே. இந்த செய்தி அநேகம் பேருக்கு ஆசீர்வதித்து கொடுங்க. இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.